வணக்கம். நான் உங்கள் மோகனா. 23/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி முத்துச்சரம். அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகள் புத்துயிர் பெற வேண்டும், அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிலரது நல்ல எண்ணத்தில் தான் நாட்டுப்புற கலைகள் இன்றும் உயிர்ப்புடன் அரங்கேற்றுகின்றன. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஆல்பர்ட் ராஜ் என்ற ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி நாட்டுப்புற கலை வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருவது பற்றி அவரே கூறுவதை கேட்போம். சிவகங்கை மாவட்டம் வெம்பத்தூர் மிக்கல் பட்டணம் என்னுடைய சொந்த ஊர். SSLC வரை படித்தேன். சிறு வயதிலேயே நாட்டுப்புற கலைகள் மீது அலாதி பிரியம். எங்கள் கிராமத்திலும் சுற்று பகுதியிலும் நடக்கும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடிப்பேன். 1977ஆம் ஆண்டில் தேனி மாவட்டம் வடுகப்பட்டி யூனியன் வங்கியில் உதவியாளராக பணி கிடைத்தது. வங்கியில் பணியாற்றிய போது நாட்டுப்புற கலைகளின் மீதான ஆர்வத்தினால் விடுமுறை நாட்களில் ஒயிலாட்டம், தப்பாட்டம், நாடகங்களின் பெண் வேடம், அம்மன் வேடம் அணிந்து மக்களை மகிழ்வித்து வந்தேன். நான் யாரிடமும் முறையாக நாட்டுப்புற கலைகளுக்காகவோ பயிற்சி பெறவில்லை. கலைகள் மீதான ஆர்வத்தினால் சுயமாகவே பயின்றேன். ஒருபுறம் கிராமிய கலைக்கு முக்கியத்துவம் அளித்த போதும் என்னுடைய வேலையில் அடுத்தடுத்து பதவி உயர்வுக்காக படித்து பட்டம் பெறுவதிலும் கவனம் செலுத்தினேன். இதன் காரணமாக வங்கி மேலாளர் வரை பதவி உயர்வு பெற்று பணியாற்றி 2018ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லும் ஆல்பர்ட் ராஜிற்கு ஆல்போன்ஸ் மேரி என்ற மனைவியும், தெரசா இமாக்லேட் என்ற மகளும், மாணிக்க வினோத் என்ற மகனும் உள்ளனர். இவருடைய மகளுக்கு திருமணமாகி விட்டது. தற்போது மனைவி மகனுடன் சிவகங்கையில் வசித்து வருகிறார். கலை நிகழ்ச்சிகளை என்னுடன் பணியாற்ற வங்கி அதிகாரிகள் அலுவலர்களை பார்த்துவிட்டு பாராட்டி ஊக்கப்படுத்தினார்கள். இதன் மூலம் என்னுடைய கலை ஆர்வம் மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிலர் வங்கி உதவியாளர்கள் பணியில் கிடைக்கும் ஊதியம் போதவில்லை, என்ன நாடகம், கலை நிகழ்ச்சியில் நடித்து சம்பாதிக்கிறாயா எனவும் கேட்பார்கள். அவர்களுக்கு என்னுடைய நடிப்பின் மூலமாக கலை ஆர்வத்தினால் இவ்வாறு பணி செய்கிறேன் என பதில் கூறுவேன். என்னுடைய கலை பயணத்தில் கருப்புசாமி வேடம், அம்மன் வேடம், குடும்ப பெண் வேடம், மாடு, மயில் என நாட்டுப்புற கலைகளில் உள்ள பெரும்பாலான வேடங்களை ஏற்று இருக்கிறேன். அன்னை மாதா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு போன்ற வேடங்களிலும் நடித்திருக்கிறேன். எத்தனை வேடங்களை ஏற்றாலும் எனக்கு அம்மன் வேடம் தான் கச்சிதமாக பொருந்துகிறது என பார்வையாளர்கள் பாராட்டி இருக்கின்றனர். அம்மன் வேடத்தில் இருந்த சமயங்களில் பக்தி பரவத்துடன் தாய்மார்கள் பலர் என் காலில் விழுந்து வணங்கியது என்னை புல்லரிக்க செய்த தருணம். நான் கற்றுக்கொண்ட கலை வடிவங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஏலலங்கடியே என்ற பெயரில் கலைக்குழுவை தொடங்கி ஏராளமானவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன். அப்போது எங்கள் குழுவில் 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் அதில் தாராளமாக பணம் கிடைக்காது. எனவே நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் வழங்கும் தொகையை கலைஞர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவதை வழக்கமாக கண்டுள்ளேன். எனக்கு கிடைக்கும் பென்ஷன் தொகையை கொண்டு வாழ்ந்து வருகிறேன். இப்போதும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறேன். நேரத்தில் நான் அவர்களை பசியார முடித்த உதவிகளை வசிக்கிறேன். கொரோனா ஊரங்கு காரணமாக 2020ஆம் ஆண்டில் என்னை போன்ற கிராமிய கலைஞர்கள் பலரது குடும்ப உணவு வழியின்றி தவித்தது. அந்த நேரத்தில் தான் அவர்களை பசியார முடிந்த உதவிகளை செய்தது மறக்க முடியாத அனுபவம் என்பவர். கலை ஆர்வத்தினால் பலரது பாராட்டுகளையும் அதே சமயம் பலரது கேள்வி கிண்டல் பேச்சுகளையும் எதிர்கொண்டிருக்கிறார். ஆனால் அவை அனைத்தையும் தனக்கு கிடைத்த பாராட்டுகளால் பறந்து விட்டு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி வருகிறார். சமுதாயத்திற்குள் பிறர் மதிக்கத்தக்க பதவிக்குள் ஒன்றான எனக்கு எத்தனை சுகங்களும் மகிழ்வும் நெகிழ்வும் ஏற்பட்டதில்லை. இதனால் தான் நாட்டுப்புற கலை மீதான ஆர்வம் ஓய்வு பெற்ற பின்பும் பல மடங்கு அதிகரித்தது. இதனால் சுமார் 5000 நிகழ்ச்சிகளில் பல்வேறு கிராமிய கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறேன்.
சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, கோவை, திருப்பூர், தேனி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் எங்களின் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியுள்ளன. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்னுடைய பங்களிப்பு சிறந்ததாக இருந்தது என பார்வையாளர்களுக்கு, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மேல் தெரிவிப்பதையே சிறந்த விருதாக எண்ணுகிறேன். பல்வேறு மேடைகளில் கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கி என்னை பெருமைப்படுத்தியதை எண்ணி மகிழ்கிறேன். அவை இதை கலைஞர்களுக்காகவே இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஊந்துவை தந்தன. இப்போது எனக்கு 68 வயது ஆகிறது. கலைப்பணி எனது சிறிது மூச்சு வரை தொடரும். அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகளுக்காக அழைக்கின்றனர். என்னை போன்ற கலைஞர்களுக்கு அரசு உதவி செய்யும் போது நாங்களும் நாட்டுப்புற கலைஞர்களும் வளர முடியும். சமூகத்தின் விழுமியங்கள், நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நாட்டுப்புற கலைகள் உதவுகின்றன. இவை மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாகவும் மன அமைதியை அளிப்பதாகவும் உள்ளன. அதனால்தான் கடந்த 40 ஆண்டு காலமாக கலைகளுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று மனம் நிகழ்ந்து பேசும் ஆல்பர்ட் ராஜ் நாட்டுப்புற கலைகளுக்கு அச்சாணியாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததை பார்க்கலாம். மும்பையில் சதுர்த்தி விழா. மும்பை ஆகஸ்ட் 23 விநாயகர் சிலை ரூபாய் 474 கோடி காப்பீடு. மும்பையில் வருகிற 27ஆம் தேதி முதல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களைகட்ட உள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். பொது இடங்களில் பந்தல் அமைத்து வழிபடும் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் சிற்பிய கூடங்களில் இருந்து கொண்டு வரும் பணி தொடங்கி உள்ளது. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற கிங்கர்சில் ஜிஎஸ்பி பந்தல் விநாயகருக்கு ரூபாய் 474 கோடியே 46 லட்சத்துக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் விநாயகர் சிலைக்கு அணிவிக்கப்படும் தங்க வெள்ளி நகைகள் மட்டும் ரூபாய் 67.03 கோடிக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. பந்தலில் வைக்கப்படும் பொருட்கள் 2 கோடிக்கும், அங்கு வழிபாடு செய்ய வரும் பக்தர்களுக்கு 30 கோடிக்கும், பந்தல் பணியாளர்களுக்கு 375 கோடிக்கும் ரூபாய் 43 லட்சத்துக்கு தீ விபத்து காப்பீடும் செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பந்தல் விநாயகர் மும்பையில் உள்ள பணக்கார விநாயகர் சிலைகளில் ஒன்றாகும். இந்த சிலை விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் போது 69 கிலோ தங்கம், 336 கிலோ வெள்ளி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஜிஎஸ்பி பந்தலில் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது. அடுத்தது பாருங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 23 ஆகஸ்ட் சென்னை. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அதிமுக செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் அவர்கள் மாளிகையில் வருகிற 30ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறில் அது கூறப்பட்டு உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மோகனா.